ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். டைட்டிலில் இருக்கிறது, தம்ப்நெயிலில் இருக்கிறது எதுவும் ஃபேக்லாம் கிடையாது, உண்மை தான். ஃபைனலி ஒரு 6-7 வருஷமாக பார்த்தீங்கன்னா அனிருத் ப்ரோ மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஸோ எதுக்கு மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நம்ம இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா அனிருத் ப்ரோவும் ஒருத்தர். ஸோ அனிருத் ப்ரோ அண்ட் ஹிப்ஹாப் தமிழா இவங்க 2 பேர் தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்ம இண்டிபெண்டன்ட் ஜேர்னி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபார் ஸோ குட். இன்னும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னால் சாங்ஸ் ரிலீஸ் பண்ண முடியல. சாங்ஸ் பண்ணி முடித்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்கான ஃபினான்ஷியல் இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதால என்னால் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியல. பட் ஒரு நாளாவது மீட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டூடியோக்கெலாம் நான் போய் பார்த்தேன். அவங்க ஸ்டூடியோ ஏரியாவுக்கு போயிட்டு செக்யூரிட்டி அண்ணா கிட்டலாம் கேட்டேன், இந்த மாதிரி அனிருத் ப்ரோ இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு சைடில் ஃபோட்டோ போட்டுகிட்டே நம்ம பேசுவோம். 3, 2, 1. எஸ், அனிருத் ப்ரோவை அஃபிஷியலாக மீட் பண்ணியாச்சு. இது நம்மளோட சாங் ஒர்க்குக்காகவோ இல்லை ப்ரோ நான் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்காகவோலாம் கிடையாது. இது ஒரு ஃபேன்ஸ் மீட்டப்பு. நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்வைட் வந்தது. போகாமல் இருப்பேனா, ஸோ உடனே கிளம்பி போனேன். எனக்கு ஆக்சுவலாக இன்னும் கூட இது ஒரு கனவாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நேற்று தான் நான் மீட் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் நீங்கள் மேபி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் நேற்று நான் ரீல்ஸே போட்டேன். நேற்றுலேருந்து எனக்கு இப்போ வரைக்குமே இந்த ஒரு தாட்ஸ் தான், நம்ம அனி ப்ரோவை மீட் பண்ணிட்டோமேனு. பட் ஸ்டேஜில் அவர் அவ்வளோ பக்கத்தில் நான் பார்த்து பேசுனது பார்த்திங்கன்னா லிட்ரலி ஃபெல்ட் ஸோ பிளெஸ்ட் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமாக இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க லைஃப்பில். எனக்கு சினிமா அப்படின்னா தளபதி, அதுக்கப்புறம் அனிருத், இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ, ஸோ இந்த மாதிரிலாம் சில பேர்லாம் இருக்காங்க. சினிமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ தான் நம்ம ஆக்டிங்கும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். பட் ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம் அனி ப்ரோ நான் பார்த்ததுக்கப்புறம் என்னையே மீறி நான் ஆக்சுவலாக பேச ஆரம்பித்தேன். நிறைய பேர் ஆக்சுவலாக பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களும் எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கணும், நான் மட்டும் கிடையாது. ஸோ நான் ஆக்சுவலாக உள்ளே ஏறின உடனே அனி ப்ரோ கிட்ட, ப்ரோ ஒரு 7 வருஷத்துக்கான ஒரு விஷயம் உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நானும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், இப்போ சாங்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஓ இஸ் இட், என்ன உங்களோட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு கேட்டார். இன்ஸ்டாகிராம். நான் ஆக்சுவலாக என்னோடய ஐடி கரெக்டாக சொல்ல வந்தேன், இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி க்ரௌட் நிறையா இருந்ததால் அப்படியே இறங்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அது எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கணும் தான் வந்தாங்க. பர்சனல் மீட்டப்னா வேறு. அப்படியே இறங்கி போயிட்டேன். பட் அந்த இடத்துல என்னோடய ஐடி சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கஷ்டம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே எனக்கு இருக்குது. பட் ஒரு நாள் ஒன் டே வில் பி மை டே அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன ஒரு பைக்கராக தெரியும், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டாக, இப்போது சினிமா ட்ரை பண்ணுறதா தெரியும். ஸோ நமக்கு பிடிக்காத ஒரு ஜேர்னரே கிடையாது. எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு. அதுக்கான ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கண்டிப்பாக நீங்கள் பைக் ரைடெலாம் மிஸ் பண்ணுறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா போன செப்டம்பர் நம்ம பைக் ரைடு போனது. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா பைக் ரைடு போகலை. என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று நான் வேற ஒரு கெரியருக்காக நான் போராடிட்டு இருக்கேன். 2வது சரி ஓகே, நம்ம பைக் ரைடு நிறையா பண்ணியாச்சு, நம்ம அவ்வளோ அதுக்கு மெனக்கட்டு நம்ம கஷ்டப்பட்டு போய் பண்ணாலும் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதப்போ நம்ம ஏன் ஏன்னா நேபாள் ரைடே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோ தான் நினச்சதோட ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு சொல்லலாமே. அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்திங்கன்னா யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. பட் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் பண்ணுறது வேஸ்ட் தானே. ஸோ நமக்கு பிடிச்சது சினிமா கடைசி வரைக்கும் அதுக்கான ஒரு போராட்டம் நம்ம பண்ணிகிட்டே தான் இருப்போம். பட் நேற்று அனிருத் ப்ரோ பார்த்து ரொம்பவே நான் என்ன சொல்கிறதுனா, என்னையே அறியாமல் நான் அவரை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டேன். ஸ்டேஜில் இருந்து காரில் உட்காந்து நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் உண்மை. இப்போ நான் அதை சொல்லும்போது கூட என் கண்ணில் தண்ணி வருது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஃபேக்கு வீடியோக்காக அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் உண்மையாக நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரை நீங்கள் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த கண்ணீர்ன்றது கண்டிப்பாக வரும். எனக்கு இப்போ கூட அப்படியே என்னோடய எமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்குது. பட் ஐ வில் ட்ரை டு கண்ட்ரோல் மை செல்ஃப். நேற்று நான் காரில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது அழுதுட்டேன். என்னால் ஃபேக் பண்ண முடியல அது. ஸோ நான் அதை ரீல்ஸாக கூட நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அனிருத் ப்ரோ மீட் பண்ணிட்ட ஒரு ஃபேன்ஸ் மீட்டப்பில். பட் ஹோப்ஃபுல்லி கூடிய விரைவில் நம்ம பண்ணுற ஒர்க்ஸ், இப்போ அடுத்தடுத்து வர சாங்ஸ் இன்னும் நல்ல ரீச் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் இருக்கேன். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா காசு தேவைங்க. நம்ம எடுத்த உடனே யாரும் சான்ஸ்லாம் கொடுத்துட மாட்டாங்க. நான் இத்தனை வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 சாங்ஸ் கிட்ட பெண்டிங் இருக்குது. அது என்னால் ரிலீஸ் பண்ண முடியலையே அப்படின்னு கண்டிப்பாக ஒரு வருத்தம் பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். ஒரு வீடியோ சாங் சும்மா அப்படியே ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது கொஞ்சமாக ஷூட் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவேன். பட் அடுத்தடுத்து வர சாங்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த சாங்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாமே உங்கள் கையில் தான் கைஸ் இருக்குது. உங்களுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறது. ஸோ நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்தடுத்த ஸ்டெப் என்னால் எடுக்க முடியும். பைக் ரைட்ஸ் இப்போதைக்கு நான் எங்கேயும் போகல. பட் கண்டிப்பாக போவேன். டெய்லி யோசிச்சிட்டே இருப்பேன், எங்கேயாவது ஒரு மாதம் போயிடலாமா பைக் எடுத்துன்னு. பட் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நான் லோன் எடுத்து ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியோ நம்ம எங்கேயாவது போவோம். அதை எடுத்து நம்ம வீடியோ போட்டால் அது போகுமா போகாது அப்படின்னு ஒரு கான்செப்ட்டில் தான் இப்போ நான் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பைக்கர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா ட்ராவல்ன்றது இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே போவோம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் இந்த மூவி ஆடிஷன்ஸு இதெல்லாமே இப்போ விஜய் தேவர்கொண்டா அவர்களோட மூவி ஆடிஷன்ஸ் போய் அட்டன் பண்ணேன். அது ஒரு vlog-ஆ போட்டிருப்பேன். ஸோ அது நமக்கு வருதோ இல்லையோ, பட் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா இடத்துல ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். அண்டு அனி ப்ரோ இந்த வீடியோ பார்ப்பாரான்னு தெரியல. ப்ரோ லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னோடய ஒர்க்ஸ் நீங்கள் பார்த்து ரெகக்னைஸ் பண்ணுவீங்க. நமக்கும் ஒரு மிகப்பெரிய டோர் காத்துன்னு இருக்குது அப்படின்றது ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துன்னு இருக்கேன். லெட் சி கைஸ். நீங்களும் அதை சிம்பிளான விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயம் வரும்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. அந்த முயற்சி எடுக்கிறப்போ உங்களுக்கு வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும், அது வேறு விஷயம். பட் அந்த ட்ரையே பண்ணாமல் அப்படியே இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு. ஸோ கீப் ட்ரையிங். ஆல் த பெஸ்ட். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.